வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வீக்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது, நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தக்காளி வந்து அதோட காம்பு பகுதி கீழ வர மாரி தலைகீழ வச்சு அடுக்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பழுத்த பழங்கள மேலேயோ, மற்ற பழங்கள கீழேயும் வச்சு அடுக்கி வச்சுட்டோம்னா, தக்காளி வேஸ்ட் ஆகாம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாலாம் வந்து காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு, மிளகாவ மட்டுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா, பச்சை மிளகால ஃபர்ஸ்ட்டு அழுகல் ஆரம்பிக்கிறதே வந்து காம்பு பக்கத்துல தான் ஆரம்பிக்கும். அதுல இருந்து தான் நமக்கு பச்சை மிளகால கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். அதனால காம்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணோம்னா, ரொம்ப நாளைக்கு நமக்கு பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பாக்ஸ்ல வைக்கும்போது டிஷ்யூ பேப்பரால நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறிலாம் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி காம்பு கீழ்றது, ஸ்கின் உதிர்றது, இந்த மாதிரி நமக்கு அந்த இடம் வந்து குப்பையாகும் இல்லையா? அதை நம்ம அப்படியே தரையில போடாம இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு நம்ம அதை அப்பப்போ அந்த கவர்ல போட்டு வச்சுக்கலாம். நமக்கு குப்பையை கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்று இதே மாதிரி நியூஸ் பேப்பர் ஒன்று நல்லா பெருசாக விரித்து வச்சுக்கிட்டோம்னா காய்கறியெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் மேலேயே வச்சு நம்ம சரி பார்த்துக்கலாம். குப்பையெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் மேலேயே சேர்ந்துருமா, அப்போ லாஸ்ட்டாக அந்த நியூஸ் பேப்பரை அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டுட்டாலே போதும், அந்த இடம் கிளியர் ஆயிரும். நம்ம லாஸ்ட்டாக அந்த இடத்த ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணணுங்கிற டென்ஷன் நமக்கு கிடையாது. நாங்கள் சென்னைக்கு வந்த இத்தனை வருஷத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பட்டர் பீன்ஸே கிடச்சிருக்குது. இது வரைக்கும் பட்டர் பீன்ஸ் நாங்கள் எந்த கடையிலையுமே நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஊருக்கு போனால் அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதா, அதுவுமே ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்கல, கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் கிடைக்காம இருக்கிறதுக்கு இதுவே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பட்டர் பீன்ஸை வந்து ஈஸியாக எப்படி உரிக்கலாம் அப்படின்னா, அதோட 2 கார்னரில் ஒரு கார்னர் மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். அந்த பக்கத்தில் நம்ம லேசாக இந்த மாதிரி ஒரு அமுக்கணும்னா அந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருமா, அதை பிடிச்சி இழுத்தோன்னா ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். இது காஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. இதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இதுன்னா நம்ம அதை லேசாக ட்விஸ்ட் பண்ணோம்னா, அதாவது லேசாக முறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்டர் பீன்ஸை, அது ஈஸியாக நமக்கு வந்து அந்த அதே மாதிரி கேப் உள்ள நம்ம அந்த கேப் வழியாக ஓப்பன் பண்ணி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த பட்டர் பீன்ஸ் மாதிரியே தாங்க குட்டி பாவக்காய், இங்கே கிடைக்கிறதெல்லாம் கொம்பன் பாவக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கிடைக்குது. இந்த குட்டி குட்டி பாவக்காய், அதலக்காய், இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடு தான் கிடைக்கும். இந்த அதலக்காய்லாம் எங்கள் அம்மா அந்த பாசிப்பருப்பு குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. அதோட இந்த அதலக்காய் வதக்கி தருவாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஊருக்கெலாம் போயிட்டு வரும்போது அதலக்காய் சொல்லி வச்சு கிடச்சிச்சின்னா வாங்கி அம்மா கொடுத்து விட்டுருவாங்க. அதை கொண்டு வர்றதை ஒரே தடவைக்கே சரியாக வந்துடும். ஆனால் அதை வச்சிருந்து ஒரு 2 தடவையாக சமைச்சு சாப்பிட்றது. அதலக்காய்லாம் வந்து ரொம்ப நாள் தாங்காது. அதனால் அளவாக கொண்டு வந்து அதையே அளவாக பிரித்து 2 தடவையாக வச்சு சாப்பிட்டுறது. அப்படியே டாப்பிக்லேருந்து சேஞ்ச் ஆகி போயிட்டேன். சரி வாங்க, இப்போ ஸ்வீட் கார்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து அப்படியே அந்த ஸ்கின்னோடு ஸ்டோர் பண்ணாமல் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் கார்னையுமே பீஸ் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஏன்னா அதை உதுத்து ஸ்டோர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அதை பீஸ் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இட்லி கொப்பரையில் தான் வச்சு வேக வைப்பேன்னா, அதை வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா அப்பளம் இடுக்கியை வச்சு எடுத்துருவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிக்கலாம். இப்போ கார்னை வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, கத்தியை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணோன்னா நம்ம கட் பண்ண முடியாது. கத்தியை வச்சு ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையை வச்சு அந்த கார்னை அப்படியே லேசாக உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கத்தி ஈஸியாக உள்ளே இறங்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த வீடியோ மூலிமா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு கவுண்ட் கூடும்போதும் ஒவ்வொரு லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போதும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி வேறு நான் பார்த்துட்ருப்பேன். காலிஃப்ளவரில் வந்து பின்னாடி உள்ள தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அது மேலே கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே கத்தி வச்சு சுரண்டி எடுத்துருவேன். எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ, இப்போ ஃப்ரைக்குன்னா ஒல்லியாக நீளமாக இல்லைனா கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அதை அப்படியே ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். குக்கும்பர் வந்து தம்பியோட ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருக்கிறது. இதை வந்து லேசாக தொடச்சிட்டு அப்படியே கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்போவுமே நான் வந்து அந்த மேலே உள்ள ஸ்கின் வந்து நம்ம லேசாக அழுத்தி எடுத்தோனாலே ஒரு ஸ்கின் வந்துடும். அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே அழுத்தி எடுத்துகிட்டு தான் நான் வைப்பேன். ஏன்னா நம்ம வச்சுட்டதுக்கப்புறமா அந்த இடம் வந்து அந்த ஸ்கின்னாக உதிர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபஸ்ட்டே லேசாக தேய்ச்சோன்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி அந்த குடுமி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே பிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போலாம் அந்த வெங்காயத்தில் வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தங்க அது புகை போடுறாங்க அதனால் கருப்பு கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதை நான் என்ன செய்வேன்னா, ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிடுவேன். எல்லா வெங்காயமுமே வந்து நான் அந்த மேலே உள்ள ஸ்கின் வந்து ஒரு லேயர் மட்டும் விட்டுட்டு எடுக்கிறேன் பார்த்தீங்களா,
அது வரைக்கும் இருக்கிற அந்த கருப்பு கலர் எல்லாத்தையுமே நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். நம்ம அவசரமாக காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது வெங்காயம் உரிக்கணும்னா இது ஃபுல்லாக நம்ம கையில் தான் ஒட்டும். நம்ம இப்போவே அந்த தோல் ஸ்கின் வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டு ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. ஸ்கின்னை ஒரு லேயர் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு தொடச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த இடம் குப்பையாகவும் ஆகாது. நம்ம அவசரமாக சமைக்கும் போது இந்த கருப்பு வேறு நம்ம கையில் ஒட்டிகிட்டு இருக்காது. நம்ம எப்படியும் தொடியெல்லாம் உரிச்சிட்டு கழுவ தான் போகிறோம். இருந்தாலும் அந்த கை ஃபுல்லாக கருப்பு கருப்பாக ஆகும். அந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதோடையே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மனசு வரல. அதனால தான் ஒவ்வொருத்தவங்க அதை ஃபங்கஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஆனியனில் உள்ள ஒரு ஃபங்கஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சேஃப்டிக்கு நான் அதெல்லாம் தொடச்சி வச்சுருவேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கருப்பாக இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்க பார்த்தாலுமே அது என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க. பீட்ரூட்டில் வந்து அந்த மேலே தண்டுமாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் கிள்ளிட்டு மற்றபடி அப்படியே ஸ்டோர் பண்ணுறதா கவரில் போட்டு. கொத்தமல்லி இலையில வந்து அந்த பின்னாடி வேர் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். லேசாக கை வச்சு திருகுனாலே அது தனியாக வந்துடும். பழுத்த இலை அழுகுன இலையெல்லாம் தனியாக நீக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரசம் வைக்கும்போது ரசத்துக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக போட்டு நான் தண்டு தான் அதிகமாக போடுவேன். இந்த காய்கறி எடுத்து வைக்கிறதுலையே ரொம்ப பிடிச்ச ஒரு வேலைன்னா அது இந்த கருவேப்பிலை உருவி வைக்கிறது தான். குட்டீஸ் வீட்டில் இருக்கும்போது இந்த கருவேப்பிலை உருவுறது, புதினா கிள்றது இதெல்லாம் நான் பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு பெரியவன் வாங்குவான். அவனோடையும் சேர்ந்து சின்னவனும் உட்காந்துக்குவான். அந்த கருவேப்பிலை எடுத்து வைக்கும்போது அதில் அந்த பழுத்த இலை, பூச்சி எரிச்ச இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு நம்ம நல்ல இலையாக ஸ்டோர் பண்ணோம்னா கருவேப்பிலை 1 மந்த் வரைக்குமே எனக்கு வந்திருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்டோர் பண்ணணும். கத்திரிக்காயில் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி அந்த குச்சிமா இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணுவேன். அதுக்கு மேலே அந்த குடமா இருக்குதுல்ல அதை அப்படியே விட்டுருவேன். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கின்னோட தேவைப்படும் இல்லையா, அதனால் அதை மட்டும் கட் பண்ணுவேன். இது வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இடம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாயில் சொன்ன மாதிரியே தான் அந்த காம்பை கிள்ளிட்டோன்னா கத்திரிக்காயோட லைஃப் கொஞ்சம் கூட வரும். இஞ்சி மட்டும் என்ன செய்வேன், நல்லா கழுவிட்டு ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு அந்த ஜாயிண்டாக இருக்கும்ல அதெல்லாம் உடச்சி விட்டுருவேன். உடச்சிட்டு தண்ணியில் ஒரு 2 தடவை அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணெல்லாம் வெளியேறிடும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியை வந்து காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு. நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்ததா, அதனால் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டே கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும் இல்லையா, அதனால் இப்படி கழுவி வைக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் அந்த டப்பா வந்து ஃபுல்லாக மண்ணாக நசன்னு ஆகாது. நம்ம எடுத்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணும்போது அன்னையாரம் உட்காந்து தேய்ச்சி கழுவிட்டு இருக்க வேணாம், அப்படியே எடுத்தமா யூஸ் பண்ணமான்னு யூஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். பெரிய வெங்காயத்தை சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சின்ன வெங்காயமும். நான் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம கையெல்லாம் தேய்ச்சாலே வரும் இல்லையா, அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அப்போ தான் அந்த இடம் வந்து அதிகமாக குப்பையாகாமல் இருக்கும். அதே மாதிரி அப்பப்போ எப்போல்லாம் வெயில் வருதோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேரத்தில் நம்ம வெயிலில் வச்சும் எடுத்துக்குவேன். அப்போ வந்து நமக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைஃப் வரும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் எடுத்து சரி பண்ணும்போதேவும் பெரிய வெங்காயம் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது தனியாகவும் குட்டி குட்டி சைஸில் உள்ளதை தனியாகவும் வச்சுக்குவேன். எதனாலனா குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக சமைப்போம் இல்லைங்களா, அவசரம் இல்லாமல் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸாக உள்ள வெங்காயத்தெல்லாம் வந்து நம்ம காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு சமைச்சு அனுப்பும்போது யூஸ் பண்ணிக்கலாம், உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூண்டையுமே ஒவ்வொரு பல்லாக பிரித்து வச்சுட்டோன்னா அதில் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பல்லெல்லாம் நார்மலாக குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் இருக்கிற கருவேப்பிலை வந்து ஆல்ரெடி இருந்ததில் மிச்சம் உள்ளது. இது இந்த வட்டம் காய்கறி வாங்கும்போது கொடுத்தது. இது கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயே நல்லா இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக உள்ள கருவேப்பிலை எல்லாத்தையுமே என்ன செய்வேன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை இப்படி பொடியாக அரைச்சி வச்சுக்குவேன். பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது இல்லை குழம்புல இந்த புளிக்குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காய்கறி சரி பார்க்கும்போது நம்ம ஒரு பேப்பர் விரிச்சிருந்தோம் இல்லையா, இப்போ அதுலேயே எல்லா வேஸ்ட்டுமே இருக்கும். அதை நான் அப்படியே அந்த பேப்பரை மட்டும்தான் சுருட்டி எடுத்து போடுறேன். நீங்களே பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லுமே க்ளீன் ஆன மாதிரி ஆகிடும். நம்ம தனியாக வந்து கூட்டி அள்ள வேண்டியதெல்லாம் இருக்காது. காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த பருப்புலாம் வாங்கும்போது ஒரு கவரில் போட்டு தருவாங்க இல்லையா, அந்த கவரை கழுவி எடுத்து வச்சுக்குவேன். அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் கிளாத் பேக்கு அந்த மாதிரி எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணதில்லை. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய், முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் டிஷ்யூ போட்டு வச்சுருவேன். முருங்கைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருவேன் குழம்புக்கு போடுற மாதிரியே. முழுசாக வைக்கிறத விட கட் பண்ணி வச்சா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வீட்டு குட்டி சார் பண்ண ஒரு சம்பவம் தான். நான் காயெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளே வைக்கிறதுக்காக
இப்படி திரும்பி இருக்கேன். அதுக்குள்ளேயும் ஸ்கூல் விட்டு வந்தவன் என்ன பண்ணிட்டான், டோரை ரொம்ப பொறுப்பாக சாத்திட்டான். அது டக்குன்னு ஒரு சத்தம், என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நல்லா கீறல் மட்டும் இல்லைங்க, நல்லா உடையவே செஞ்சிருச்சு அந்த இடம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆமாம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.